அனைவருக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் வச்சு ஒரு அட்டகாசமான காரக்குழம்பு செஞ்சு கட்ட போறேன். சூப்பரா இருக்கு போது. எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? வாங்க முடியும். வந்து வெண்டைக்காய் வந்து ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேங்க. 10 வெண்டைக்காயை நல்லா கழுவி தொடச்சி ஒரு 5 நிமிஷம் வெயில வச்சுட்டு எடுத்துருக்கிறேன். பாருங்க, நல்லா ட்ரையா இருக்கு. இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த தலையும் வாழையும் நல்லா வெட்டி விட்டுலாங்க. வெட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கியூபாக பார்த்துக்குங்க. கட் பண்ணிவிட்டு 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஏதாவது புழு பூச்சி ஏதாவது தெரியும். செக் பண்ணிவிட்டு அப்புறம் பிளேட்டில் போடணும். சரிங்களா? வெண்டைக்காயை இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சாச்சு. 2 சைடும் செக் பண்ணிங்க. ஏதாவது புழு இருந்தால் கையோட ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் செக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறாங்க. நீங்கள் நல்லெண்ணெய் இருந்து ஊற்றிருந்தா இனி சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். 50% வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போதே ஒரு ஸ்பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா தனி மிளகாத்தூள். காரமும் லைட்டா பிடிக்கணும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். பாருங்க, வெண்டைக்காய் ஒரு 50%க்கு மேலேயே வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி வதங்கினா போதும். ரொம்ப வதங்கினா இது இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். இப்போ எடுத்துடலாம். வெண்டைக்காய் வந்து வதக்கி செஞ்சாதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக ஓவராகவும் வதக்க வேண்டாங்க. இதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். இப்போ இது ரெடியாக. இப்போ பாருங்க, அதே எண்ணெயிலேயே வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். பூண்டை நறுக்கி வச்சிருக்கிறேங்க, சேர்த்திக்கலாம். பூண்டு வந்து ஒரு 50% நல்லா வதங்கட்டுங்க. பாருங்க, பூண்டு வந்து ஒரு 50% வதங்கிருச்சு. நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு பாதியாக நறுக்கி இருக்கிறேன். இதில் சேர்த்திக்கலாங்களா? வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம வந்து மிக்சி ஜாரில் தக்காளி 4 எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணி போட்டு அரைச்சிட்டு தக்காளியை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கும், அதுக்காகவும் சேர்த்துக்கிச்சு. இப்போ வெங்காயம் பாருங்க, ஒரு 75% நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனாதான் அந்த காரக்குழம்பு டேஸ்டாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு 4 தக்காளி, மீடியமான தக்காளி 4 தக்காளி அரைச்சி வச்சுக்கிறேன். இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்தியாச்சுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரியணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது நம்ம மசாலா சேர்த்திக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அது 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய். பச்சை வாசனை போறதுக்கு ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கிறேன், ஊற்றிக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து காரக்குழம்பு தான் செய்யறோம், அதனால புளி அளவாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி 100 ml சேர்த்திக்கலாங்க. வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாம் சேர்த்தியாச்சுங்க. உப்பு செக் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கிறேன். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாம். ஃபைனலாக இனி ஒரு 2 மசாலா சேர்த்தணும். அதாவது சீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனும், குருமிளகுத்தூள் 1/4 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். வந்து ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி வச்ச வெண்டைக்காய் சேர்த்தியாச்சுங்க. உப்பு நம்ம ஏற்கனவே செக் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க வச்சிடலாம். 3 நிமிஷம் ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். ஆஹா, கம கமன்னு வாசனையோட வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. ஒரு அருமையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடிங்க. சூப்பராக வந்திருக்கு. வெண்டைக்காய் நல்லா வெந்து நல்லா சைனிங்காக இருக்கு. பாருங்க, வெண்டைக்காய் பாருங்க நல்லா சைனிங்காக இருக்கு. சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குழம்பு சூப்பராக ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இது காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தேங்காய் பால் ஒரு 50 ml மேலே ஊற்றிக்கிங்க. இல்லைங்களா? அடுத்தது ஒரு ஆப்ஷன் இருக்கு. வெல்லம் ஒரு சின்ன துண்டு எடுத்து போட்டு கலக்கி வச்சிருங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சுடுசாத்த கூட இதுக்கு வந்து நல்ல ஒரு அப்பளமோ அல்லது ஆம்லெட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம கலக்கலா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.